தென்காசியில் பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தேவராஜன் இணைகிறார். விவரங்கள் தேவராஜன். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவு அதிக மழை நேற்று இரவு பதிவாகி இருக்கிறது. மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 773 மில்லிமீட்டர், அதாவது 77 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. இதுதான் இந்த ஆண்டில் பெய்த அதிக மழை. மாவட்டத்தில் அதிகபட்சமாக நேற்று கடையம் அருகே உள்ள கடனாநதி அணைப்பகுதியில் 239 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக அந்த அணைக்கு அருகிலேயே உள்ள மற்றொரு அணையான ராமநதி அணைப்பகுதியில் 120 மில்லிமீட்டரும் மழையும் பதிவாகி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்திலே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி என்று ஆய்க்குடி என்ற கிராமமாகும். அங்கு 103 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் 773 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. சராசரியாக 77.25 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அணைக்கட்டுகளை பொறுத்தவரை கடனாநதி மற்றும் ராமநதி அணைகளில் மட்டுமே அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கடனாநதி அணையில் வினாடிக்கு 1265 கனஅடி தண்ணீர் வரத்துள்ளது. அங்கு 419 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக ராமநதி அணையில் வினாடிக்கு 312 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வினாடிக்கு 35 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்ற அணைகளை பொறுத்தவரை சராசரி அளவிலேயே நீர் வரத்துள்ளது. தொடர்ந்து பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற நீர்நிலைகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரிப்பதால் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இது தொடர்பான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.